பேலன்ஸ் ஷீட் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் இன்கர்டு நடந்திருக்கு. நாட் பெய்டு ஆர் பெய்டு. நாட் பெய்டு நாட் ரிசீவ்டு ஆர் ரிசீவ்டு. Concern is required to pass certain entry at the end of the year adjust the various item income and expense நடந்திருக்கு. பே பண்ணிருக்கலாம், பே பண்ணாமல் இருக்கலாம். பட் என்ட்ரி வந்து இயர் எண்டில் பாஸ் பண்ணணும். அப்போ வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே வந்து லெட்ஜரில் இருக்கிற டேட்டாவில் இப்போ நம்ம லெட்ஜர் காப்பிலேருந்து தானே எடுத்து ட்ரேட் பேலன்ஸ் போடுறோம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம். அசட்டும் அண்டு லைபிலிட்டிஸும் அதுலேருந்து தானே எடுத்து போடுறோம். அதில் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக்கு, ட்ரேட் அக்கௌண்ட்டு, கிரெடிட் சைடு. முதல்ல கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் போட்டு மைனஸ் பண்ணிட்டு சேல்ஸ் என்னன்றதை கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே ஐட்டத்தை டெபிட் சைடில் அசட்டு, க்ளோசிங் ஸ்டாக்குன்றது அசட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல என்ட்ரி பண்ணோம். இது மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரெண்டு அக்கௌண்ட்ஸு எஃபெக்ட் பண்ணும். ஒரு அக்கௌண்ட்டில் டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு. இப்போ எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, சேலரி, ஏதோ வந்து டியூ கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, இது மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம். என்ன பண்ணணும்? ட்ரேட் அக்கௌண்ட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் அக்கௌண்ட்லேயோ எக்ஸ்பென்ஸ் சைடு ஆட் பண்ணணும். சரி, ஓகே, எக்ஸ்பென்ஸ் சைடு ஆட் பண்ணிட்டோம். ஆனால் அது பே பண்ணோம் இல்லையா, லைபிள் டு பே தானே. அது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிள் சைடு ஆட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் சைடில் ஆட் பண்ணணும், லைபிள் சைட்லேயும் ஆட் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு இதில் வந்து ஒரு 13 வெரைட்டிஸ் இருக்குது. 13 வெரைட்டிஸும் வரப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போ என்ன பண்ணணும்? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் நம்ம ஃப்ரண்ட்லேயே பே பண்ணிட்டோம். அப்போனா என்ன பண்ணணும்? இந்த இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அது வராது. ஸோ இப்போ 2 மாதம் ரெண்ட் நான் பே பண்ண வேண்டியது, 3 மாதம் ரெண்ட்டாகவே நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 1 மந்த் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதத்தில், அடுத்த மாதத்தில் தான் வந்து வரும் எக்ஸ்பென்ஸில். இந்த மாதம் அது எக்ஸ்பென்ஸ் இல்லை, ஆனால் பே பண்ண அமௌண்ட் இருக்குது. பட் அந்த அமௌண்ட்டை நான் டிடக்ட் பண்ணிக்கிறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். நான் அட்வான்ஸாக பே பண்ணிக்கிறதுனால அது என்னது? எனக்கு அசட்டு, ரைட் டு யூஸ். அசட் சைடில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது அந்த மந்தோடது. நெக்ஸ்ட் மந்த்துன்னு வந்துட்டோம்னா இது என்ன ஆகிடும்? எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். அந்த 1 மந்த்து எக்ஸ்பென்ஸில் போயிடும். இந்த பக்கம் டிடக்ட் ஆகிட போகுது. அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அக்கர்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸு இன்கம் சைடில் ஆட் பண்ணோம். ட்ரையல் பேலன்ஸில் இருந்ததுனால், ட்ரையல் பேலன்ஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஆட் பண்ணி தான் ஆகணும். இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு. நான் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டேன், 2 மாதத்துக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், ஆனால் 3 மாதத்துக்கு வாங்கிட்டேன்னா அப்போ 1 மந்த் வந்து எனக்கு வந்து லையபிள் தான். எக்ஸ்பென்ஸில் டிடக்ஷன் பண்ணிடுறேன். இப்போ 2 மாதம் தான் எனக்கு தேவை, ஆனால் நான் 3 மாதம் வாங்கியிருக்கேன், இப்போ 2 மாதம் தான் போட முடியும். ஓகே, அசட் சைடில் லையபிலிட்டிஸில், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வராது, லையபிலிட்டி சைடு. ஏன்னா ஆப்ளிகேஷன் டு பே ஆர் சர்வீஸ் எனிதிங், இங்கே ஆப்ளிகேஷன் வந்துடுச்சா, அதனால் இது லையபிலிட்டி சைடு. டிப்ரிஷியேஷன் அசட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்ஸ் சைடில் அதை ஆட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில்
அசட் வேல்யூவில் டிடெக்ட் பண்ணணும். 2 எஃபெக்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தனியாக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பென்ஸு. ப்ராஃபிட் அண்டு லாஸில் வந்து எக்ஸ்பென்ஸு ஆட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் லையபிலிட்டிஸ்லேயும் ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கு, இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ப்ரொப்ரேட்டர் ட்ரா பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்கம் சைடில் எடுத்துருக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டலில் வந்து கேபிட்டல் லையபிலிட்டிஸு அதில் டிடெக்ட் பண்ணிடணும். பேட் டெப்ட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸு, நமக்கு வராது. எக்ஸ்பென்ஸில் போயிட்டு பேட் டெப்ட்டை ஆட் பண்ணணும். டெபிட்டார் இருந்தால் அதில் வந்து டிடக்ஷன் பண்ணிடணும். ஏன்னா அவங்க இனிமேல் டெபிட்டாரில் அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் வர போகிறது இல்லை. அசட்டில் போய் டிடெக்ட் பண்ணிடணும். சாரி, பேட் டெப்ட் வந்து ஆட் பண்ணணும். அதை ரைட் ஆஃப் பண்ணால் தான் டிடெக்ட் பண்ணணும். ப்ரொவிஷன் ஆஃப் பேட் டெப்ட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸ்பென்ஸ் சைடில் பேட் டெப்ட்டை ஆட் பண்ணணும். டவுட்ஃபுல் டெப்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 2% கொடுத்துருக்காங்க, இப்போ 3%ஆக வந்து கொடுக்குறாங்கன்னா டெபிட்டாரில் அந்த 2% ஏற்கனவே கொடுத்ததை ஆட் பண்ணணும். இப்போ கொடுத்த 3%-ஐ டிடெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி அதான் கொடுத்துருக்கு. பேட் டெப்ட்டு பழைய இப்போ புதுசாக கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணிடணும். பழைய இது வந்து லெஸ் பண்ணிடணும். அடுத்தது ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் டெபிட்டார். டெபிட்டார்னா யார்? நமக்கு கொடுக்க வேண்டியவங்க. அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா அது எக்ஸ்பென்ஸ் தான். எக்ஸ்பென்ஸில் வந்து பேட் டெப்டில் ஆட் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட்டார் அசட் சைடில் டெபிட்டாரில் டிடெக்ட் பண்ணிடணும். ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட் டு ஆன் கிரெடிட்டார். கிரெடிட்டார் வந்து டிஸ்கவுண்ட் தராருன்னா அது நமக்கு லாபம். அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சைடில் இன்கம் சைடில் நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். கிரெடிட்டாரில் டிடெக்ட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லையபிலிட்டி சைடில் கிரெடிட்டாக இருப்பாங்க இல்லையா, இப்போ 100 rupees கொடுத்துருவாங்கன்னா 100 rupees நமக்கு இன்கம் சைடில் ப்ராஃபிட் வச்சுக்கிறோம். 80 rupees தான் இருக்குது. ஆல்ரெடி 100 rupeesல 20 rupees மைனஸ் பண்ணிட்டு லையபிலிட்டி சைடில் கிரெடிட்டாரில் டிடெக்ட் பண்ணிடணும். லாஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ஆக்சிடென்ட்டு. ரா மெட்டீரியலாக இருந்தால் ட்ரேட் அக்கௌண்ட்டில் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு டிடெக்ட் பண்ணிடணும். இன்சூரன்ஸு கிளைம், அதாவது ட்ரேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஆட் பண்ணிடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்ஸ் சைடில் ஆட் பண்ணணும். பட் இன்சூரன்ஸ் போட்டிருக்கு, ஏதோ சம் அமௌண்ட்டு வருது. இப்போ நான் 5000 rupeesக்கு வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஒன்று ட்ரேட் அக்கௌண்ட்டில் வந்து டிடெக்ட் பண்ணணும் கிரெடிட் சைடில், இல்லை எக்ஸ்பென்ஸ் சைடில் அது ஒரு பார்ஷியல் குட்ஸாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சைடில் டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த 5000 டிடெக்ட் பண்ணியாச்சு. ஒரு 2000 கிளைம் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்கம் சைடில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா இது இன்கம் அசட் சைடில் வரக்கூடாது. இந்த 6 வந்து நல்லா பார்த்துக்குங்க. வழக்கமாக வந்து ட்ரையல் பேலன்ஸ் டேட்டா கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையல் பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த டேட்டாவை ட்ரேட்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வர ஃபைனல்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் மெயின், பேலன்ஸ் ஷீட்டு தான் மெயினான விஷயம். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இருக்கிறத பார்த்துக்குங்க.